இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, வைகை இந்த ஆறுகளை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா தீபகற்ப ஆறுகள்னு சொல்றோம். இந்த 3 புறமும் கடலால் சூழப்பட்ட பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் பேர் என்னன்னா தீபகற்ப ஆறுகள். இந்த மகாநதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த நர்மதை தபதி குறிச்சிங்களே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மகாநதி என்ன செய்யுது இங்க இருந்து உற்பத்தி ஆகி அப்படி வந்து வங்காள விரிகுடால கலந்துருது. படம் போட்டுலாமா? இந்த மகாநதியில குறுக்கே கட்டப்பட்ட ஒரு அணை பேருன்னா கிராஹூட் அணை. என்னது? கிராஹூட் அணை. என்னப்பா? சிந்து நதியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை பேருன்னா பக்ரானங்கல் அணை. வெரி குட், நல்லா கேள்வி கேட்டேன். அடுத்து இந்த கோதாவரி வந்தாலே இந்த 2 பெல்ட் இந்த வளையுதுல இந்த வளையிற இடத்துக்கு இங்க எடுத்து இப்படி போட்டுருங்க. இது எங்க போய் உற்பத்தி ஆகுதுன்னா மகாராஷ்டிரால இருந்து தான் உற்பத்தி ஆகுது. தீபகற்ப இந்திய ஆறுகள்லயே மிக நீளமான ஆறு எதுன்னா கோதாவரி தான். கோதாவரி. அடுத்து கிருஷ்ணா. கிருஷ்ணா எங்க போயிருந்தா இப்படி போயிடும். சரியா? இந்த கோதாவரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கு பேர் என்னது? கொல்லேரி ஏரி. சரியா? இங்க என்ன ஏரி இருக்கு? சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி. இந்த தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில இங்க ஒரு ஏரி இருக்கு. அது என்னது? பழவேற்காடு ஏரின்னு சொல்லலாம் அல்லது புலிக்காட்டு ஏரின்னு சொல்லலாம். அடுத்து காவிரி பார்க்க போறோம். காவிரி எங்க? கர்நாடகத்துல தலைக்காவிரி என்ற ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி இடையில திருச்சியில ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு தீவை உற்பத்தி பண்ணி என்ன செய்யுது 2ஆ பிரிஞ்சு கொள்ளிடம் காவிரி என்று பிரிஞ்சு என்ன செய்யுது பூம்புகார் அருகே கடல்ல கலந்துரும். இதனை வைகை எங்க போடணும்? மதுரை பக்கத்துல போட்டுறோம். இந்த காவிரியின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு அணை தான் என்னன்னா மேட்டூர் அணை. விந்திய மலைத்துறை சாத்புரா மலைத்துறை சொன்னேன்ல, இந்த 2க்கு இடையில இங்க என்ன இருக்கு? நர்மதை, தப்தி. இந்த 2 ஆறுகளும் ரொம்ப முக்கியமான ஆறுகள். ஏன்னா தீபகற்ப ஆறுகள்ல எல்லா ஆறுகளும் எங்க போய் சேர்க்குதுன்னா வங்காள விரிகுடால கலக்கும். ஆனா நர்மதையும் தபதியும் மட்டும் அரபிக்கடல்ல கலக்கும். அதனாலதான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல ஒன்று கேட்பாங்க, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எவை அப்படின்னு கேட்பாங்க. நர்மதை, தபதி. சபர்மதி. சபர்மதி குஜராத்ல பாயுது. அதுவும் எங்க தான் போகுது? அரபிக்கடல்ல தான் போகுது. அது கங்கை சமவெளினா இங்கேதான் குடிக்கணும். கோசி ஆறு இங்க போடுங்க. கோசி. இந்த அணைக்கட்டுகள் பல்நோக்கு திட்டம் அப்படின்ற ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. மேப்பை வச்சு பல 2 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு 5 மார்க் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? மலைத்தொடர்கள், அதில் இருக்கக்கூடிய சிகரங்கள், அப்புறம் ஆறுகள், அதில் குறுக்கே கட்டப்பட்ட அணைக்கட்டுகள். புரிஞ்சா?